Hello designers, welcome to our channel SPS Aari Designer. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேட்டர்ன் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் சரிங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, நான் வந்து ஒரு ஹெக்ஸகான் ஷேப் எடுத்துருக்கேன். அந்த ஷேப் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஓகேவா, செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். கார்னர் எட்ஜஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக வர்றதுக்காக குட்டி லாக் போட்டு திருப்பணும். அதையும் பண்ணிக்கிறேன். பண்ணி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா உள்ளே ஃபில்லிங் கொடுக்கலாம். இந்த பேட்டர்ன் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ஒரு தேன் கூடு ஷேப்பில் இருக்கும். அதனால் இதை வந்து என்ன சொல்லுவோம்னா ஹனிகோம் ஸ்டிச் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னே ஒரு கட் ஒர்க் பண்ண ஃபீல் வந்து நம்மளுக்கு இருக்கும் சரிங்களா. இப்போது செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக நான் வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அதே கலரில் போடுங்க ஓகேவா. இப்போது நார்மலாக பட்டன் ஹோல் ஸ்டிச் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்கள்ல, அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். நார்மலாக பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு இந்த இடத்த ஃபில் பண்ணுறோம் ஓகேவா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் எதுவுமே கிடையாது. பட்டன் ஹோல் ஸ்டிச் படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்பயும் போல் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த செயின் ஸ்டிச்சுக்கு கீழே போடாமல் அந்த செயின் ஸ்டிச்சை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு போட்டிங்கன்னா செயினுக்கும் பட்டன் ஹோலுக்கும் கேப் வந்து தெரியாது ஓகேவா. இப்போ போட்டிருக்கிறதுல பாருங்கள், இப்போ போட்டிருக்க 2 ஸ்டிச்லேயுமே அந்த ஒரு சின்ன ஹோல் தெரியுதா. ஆனால் ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சில் ஹோல் தெரியாது. ஏன்னா அந்த செயினை தள்ளி விட்டுட்டு அதுக்குள்ளே நான் போட்டிருப்பேன் ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறோன்னா எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கிறோமா. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போது நான் நடுவில் சொல்ல மறந்துட்டேன். அந்த ஹனிகோம் ஷேப்பை ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு என்ன பண்ணுறேன்னா டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணிட்டு கோடு போட்டுக்கிறேன். இப்போ 2வது கோடில் அதே பட்டன் ஹோல் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி போட்டிருக்க பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் போட்டு கொஞ்சம் டைட்டாக இழுக்கணும். நார்மலாகவே நான் எப்பயுமே எந்த ஸ்டிச்சுமே டைட்டாக இழுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். இதை மட்டும் டைட்டாக இழுக்கணும். ஏன்னா நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அந்த மேலே வந்து பா ஷேப் மாதிரி இருக்கும். நீங்கள் இழுத்ததுக்கு அப்புறம்தான் அந்த கோடு இப்போ விரியுது பாருங்கள். விரியுதுன்ட்டு சுருங்குது பாருங்கள் ஓகேவா. அந்த லைனு அப்படியே சுருங்கி வி ஷேப்பாகுது பாருங்கள் ஓகேவா. பா ஷேப்பு அப்படியே வி ஷேப்பாக மாறும் பாருங்கள் அந்த லைன். அவ்வளோதான். பட்டன் ஹோல் ஸ்டிச்சையே திரும்ப திரும்ப நீங்கள் போட போகிறீங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வரைகிறீங்க. அந்த ஷேப்பை வரைஞ்சிட்டு ஒரு 1/2 சென்டிமீட்டர் இல்லை 3/4 இல்லை 1 சென்டிமீட்டர் உங்களுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ அந்த கேப்புக்கு லைன் போட்டுக்கிறீங்க. லைன் போட்டுட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு லைனில் போட்டுட்டு செகண்ட் லைன் போடும்போது ஃபஸ்ட்டு போட்டிருக்க பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் அந்த ஸ்லாண்டிங்காக நம்ம போட்டிருப்போம்ல, பக்கவாட்டில் போட்டிருக்க அந்த செயினை இழுத்து இழுத்து போட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு வந்து டைமண்ட் ஷேப்புக்கு மாறிடும் ஓகேவா. இப்போ நம்ம ப்ளவுஸில் டைமண்ட் நெக் போடுவோம்ல சுடி ப்ளவுஸில், இப்போ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இருக்குது ஓகேவா. இப்போது செகண்ட் அதே மாதிரி பக்கவாட்டில் செயின் போட்டு மேலே இருக்கிறதுல பிடிச்சி கொஞ்சம் டைட்டாக இழுத்து போட்டோம் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி அது வந்து டைமண்ட் ஷேப்பில் தான் இருக்குது. அது இன்னும் பிடிச்சி இழுக்கும்போது அது எப்படி இருக்கும்னா அந்த ஹனிகோம் ஷேப்புக்கு நான் வெளியில் போட்டிருக்கேன்ல அந்த அருங்கோண வடிவத்துக்கே அது வந்து வந்துடும். பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எக்ஸாக்டாக வந்து தேன்கூடு மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது புரியலனா ஆடியோவை கட் பண்ணிவிட்டு வீடியோவை மட்டும் பொறுமையாக பாருங்கள். நான் பொறுமையாக தான் ஸ்டிச் போடுறேன். பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் போடுறேன். செயின் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி போட்டிருக்க செயினில் நடுவில் போடணும் ஓகேவா. நடுவில் போட்டுட்டு இழுத்து டைட்டாக லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஷேப் இந்த மாதிரி வந்துடும். இதே மாதிரி தான் இந்த ஷேப் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோன்னா ஃபில் பண்ண போகிறோம்.
இதே மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் பேட்டர்ன் ஸ்டிச்சு டைப் 1. இதிலே டைப் 2 இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைன் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.